ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்மால் நான் மாடுலர் கிச்சன். ஸோ என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன் தான். உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மளிகை சாமான்கள், அரிசி, பருப்பு எல்லாமே எல்லா மளிகை சாமான்களும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே இடத்துலையே இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி டப்பா இது எல்லாமே வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஸோ நல்லா தான் இருக்குது இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம். நான் ஃபஸ்ட்டில் பிளாஸ்டிக் யூஸே பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஃபைபர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சம்படத்தில் எல்லாமே வந்து மாவு வந்து கொட்டி வச்சுருக்கேன். கீழே அந்த பிளாஸ்டிக் டப்பாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து டப்பாவில் போட்டு மிச்சம் போகலை, அதில் வந்து நான் இதில் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அரிசி டப்பாக்கு மேலேயே இந்த அரிசி சலிக்கிறது வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு வந்து ரேஷன் அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரேஷனில் வந்து நான் இந்த அரிசி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த கல், இந்த டஸ்ட் எல்லாம் வரும். ஸோ அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த இது வந்து மேலேயே இருக்கும். இல்லைன்னா தேட முடியாது அந்த டைமில். ஸோ இது வந்து நான் மொபைல் எடுக்கிற எக்யூப்மெண்ட் 360 டிகிரி ரொட்டேட்டட். இது வந்து கிச்சன்லேயே வச்சுருப்பேன். குக்கிங் வீடியோ எடுக்கும்போது இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே கவுண்டர் டாப் மேலேயே லெஃப்ட் சைடில் கேஸ் அடுப்புக்கு லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். அடுப்புக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு பலகை வந்து போட்டிருக்கேன். எனக்கு குட்டி கிச்சன், குட்டி கவுண்டர் டாப்புனால அதிகமாக பொருள் வந்து வைக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி செட்டப் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அது மேலே ஏதாவது ஒரு ஷீட் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போட்டுடலாம். பக்கத்தில் வந்து விறகடுப்பு வந்து இருக்குது. விறகடுப்பு வந்து எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப குளிராக இருக்கிற அன்றைக்கி, ரொம்ப மழையாக இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி தான் நாங்கள் விறகடுப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணும்போது அந்த புகையெல்லாம் போகிறதுக்கு வந்து இந்த குழாய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அது அந்த மூலையில் இருக்கும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கத்தி இது மாதிரிலாம் இருக்குது. கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து இந்த கேஸ் அடுப்பு வச்சுருக்கிறதுக்கு கீழே வந்து வெங்காயம், இந்த மாதிரி காய்கறிகள், ஃப்ரூட்ஸு இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். தக்காளிக்கு வந்து ஏன் இந்த நெட் பேக் அப்படின்னா, இப்போ இந்த கரப்பான்பூச்சி தொல்லை உண்மையாகவே தாங்கவே முடியல. எப்படி தான் வருது, எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. அந்த கரப்பான்பூச்சி அப்படியே அந்த தக்காளி எல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய ஓட்டையாக போட்டு வச்சுட்டு போயிடும். ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகுது. அதுக்கு கீழே வந்து ஃப்ரூட் பேஸ்கெட். ஸோ அப்படியே கவுண்டர் டாப்லேருந்து இந்த சைடு வந்திங்கன்னா ரைட் சைடில் வந்து மேலே வந்து இந்த அஞ்சரைப்பட்டி டப்பா, எண்ணெய் டப்பா, உப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து காய்கறிகள் அதே தான், வெங்காயம், நம்ம யூஸ் பண்ணுற காய் எல்லாமே இதில் இருக்குது. முட்டைகோஸ் வந்து நேற்று தான் காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. சும்மா விலையே இல்லாதனால எல்லாமே வெட்டி வெட்டி போட்டுட்ருந்தாங்க. ஸோ போயிட்டு 2, 3 வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதில் உப்பு, புளி, வரமிளகா இதெல்லாமே இந்த இதில் வச்சுருக்கேன். இதில் ஒரு கட்டிங் போர்டு, அதுக்கப்புறம் யாராவது டக்குன்னு வந்தாங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் குடிக்கிறதுக்கு அந்த தட்டு. இந்த இது வந்து தோசைக்கு ஒன்று, சப்பாத்திக்கு ஒன்று. 2மே இரும்பு அப்படிங்கிறனால அது வந்து கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதில் பேக் சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கும்போது ஃபுல்லாக அப்படியே வலிச்சிட்டு வந்துடுது. இந்த இடம் ஃபுல்லாமே அந்த டைல்ஸ் ஃபுல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ சிங்க், அதுக்கு பக்கத்துலேயே சிங்க் இருக்குது. சிங்க்குக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒன்று மாட்டி வச்சுருக்கோம். அது ரைட் சைடில். குட்டி குட்டி பாத்திரங்கள், தட்டு, பிளேட்டு, கரண்டி, டம்ளர் எல்லாமே இதில் வந்து வச்சுக்கலாம். என்னோடய கிச்சன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.